ஹலோ நண்பர்களே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம், இந்த யங்கஸ்ட் டிசிப்ளின் இந்த மார்ஷல் ஆர்ட் லீடர் அதோட நெக்ஸ்ட் எபிசோடு பார்த்துட்டு வந்து பாருங்கள். அப்போ தான் கதை புரியும். நம்ம சேனலில் இப்போ தான் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கன் ஆன் பண்ணிக்கோங்கண்ணா. போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், 11வது 12வது சாப்டர் பார்க்கலாம். சாப்டர் ஆரம்பத்தில் சிவான் வென்றானா லீலிவான். சரி, நீ தான் கிளான் லீடரோட டிசிப்ளா? அப்படித்தான் விஜயாங் சண்டை போட கூட்டான். அதற்காகத்தான் நான் வந்தேன். ஹீரோ அப்படி சொல்கிறான். எப்படி இருந்தாலும் ஜியோனின் ட்ரைனிங் மைதானத்தின் நடந்த காயத்தை நாம் எல்லாம் கவனிக்காமல் விளக்க முடியாது. ஹீரோ சொல்கிறான், அந்த பிரச்சனைலாம் அப்புறமேட்டு சமாளிக்கலாம். இப்போது காயமடைந்தவருக்கு சிகிச்சை பார்ப்போம். போதுமானது. நீங்கள் எல்லாரும் காயமடைந்தவரை எடுத்துன்னு வாங்க. உன்னை நான் கவனித்து கொண்டு இருப்பேன். நீ கிளான் லீடரின் டிசிப்பிளாக இருந்தாலும் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாலும் நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன்டா. ஆமாம், அது அப்படி தான் இருக்க வேண்டும். டேய் சிரிக்காதடா, நான் கூப்பிடும்போது உடனே ஓடிவா. நீங்கள் ஏதாவது வேடிக்கையாக மூச்சு பண்ணால் நான் உன் பின்னாலே வருவேன்டா. சரி, நான் கீழே போகிறேன் சிரிச்சிக்கின்னு சொல்கிறான். ஹீரோவில் அவனோட பெட்டில் பார்த்துக்கின்னு யோசிக்கிறான். 2 அல்லது 3 வருடங்களுக்கு நான் கவலைப்படுவது போல் இல்லை போல் இருக்கிறது. இந்த சம்பவம் வெளியே வரும்போது விஜயாங் ஒரு முட்டாள்தனமாக இருப்பான். அதனால் அவன் மிக்லத்தின் கவனக்குறைவாக ஓட முடியாது. ஆனாலும் அவன் அவ்வளோ எளிதில் நொறுங்கும் ஆள் இல்லை. பின்னர் அவரை நெருக்கமாக கவனிக்க ஒருவரை நியமிக்க வேண்டும். நான் ஜாங் தேக்கான் என் முந்தைய லைஃப்பை விட 4 ஆண்டுகளுக்கு முன்பு சந்தித்தேன். இது என்ன மாதிரி விளைவை ஏற்படுத்தும் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அதே வயது, அதே கை, ஆனால் என் இன்னர் எனர்ஜி, மார்ஷியல் ஆர்ட் ஸ்கில், உடல் அமைப்பு எல்லாம் மாறிவிட்டது. ஹீரோட பாடி பாருங்க எப்படிக்குது. எல்லாவற்றுக்கும் மேலாக அடுத்து 7 ஆண்டுகளுக்கு என்ன நடக்கப் போகுது என்று அறிந்து கொள்ளுங்கள். ஆரம்பத்தில் இருந்த அதே ஆண்டுகள் மீண்டும் நினைவுபடுத்துவது முயற்சி செய்வது யதார்த்தமானதா? சின்ன தம்பி, நீங்கள் ரூமில் இருக்கிறீங்களா? எனக்கு உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கதவு தட்டுறாரு. ஐயா, 3வது லியா என் அறைக்குள்ளிருந்து வெளியே வருவதை பார்த்தால் அது சிக்கலாகிவிடும். ஒரு நிமிஷம், நான் வெளியே வரேன். என்ன விஷயம் அப்படின்னு ஹீரோ கேட்குறான். இவ்வாறு சொல்கிறான். நான் யோசித்து கொண்டு இருக்கிறேன். சின்ன தம்பி, நீங்கள் ரொம்ப நாளாக என்னை பார்க்க வரல போல. ஹீரோலாம் அவன் கையில சொல்கிறான். நான் ஏன் உன்னை பார்க்க வேண்டும்? வா, என்னை நீ தவித்து வந்தாய் இல்லையா? சரி, அது அம்மா தான் காரணமா? என்ன? இல்லை மேடம், காரணம் இல்லை அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். சரி, அப்போ நானே அதை கையாளுறேன். நீங்கள் எப்பவுமே மென்மையானவங்க, அதுதான் உங்கள் பிரச்சனை அப்படின்னு லியா சொல்கிறா. அவள் ஏதோ ஆபத்தான காரியத்தை செய்ய திட்டமிட போல் தெரிகிறது அப்படின்னு ஹீரோ நினைக்கிறான். ஆமாம் லியா, என்ன அம்மா கிட்ட சொல்ல போறியா? நான் உன்னை சிஸ்டராக தான் நினைக்கிறேன் லியா. அதனால் மேடம் கிட்ட எதுவும் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. லியா நான் நினைப்பது போல் புத்திசாலியாக இருந்தால் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பதை அவள் புரிந்து கொள்வாள். அது அவளை அதிர்ச்சிக்குள்ளாக்கிவிடும். ஆனாலும் எனக்கு வேற வழியில் இருந்தாலும் சரி, நான் தான் உங்கள் சிஸ்டர். சரி, உங்களுக்கு என்ன பயம்? அப்படியா? ஆனால் அது சரிதான். ஒரு நிமிஷம், அம்மா அப்படி சொன்னது நீ எனக்கு விருப்பம் இருக்கக்கூடும் என்று கவலைப்பட்டதா? அல்லது நீங்கள் ஒருவேளை உண்மையிலே என்னை விரும்புகிறீங்களா? ஹீரோல கையாட்டின சொல்கிறான். இல்லை, அது அவசியமில்லை. நான் உங்களை உண்மையிலே ஒரு சிஸ்டராகத்தான் பார்க்கிறேன். லிட்டில் தம்பி, உங்களுக்கு என்ன தெரியும்? ஹீரோ வேற கேட்குறான். என்ன? லிட்டில் தம்பி, பொய் சொல்லுறதுல நீங்கள் பயங்கரமாக இருக்கிறீங்க. என்ன, அது வெளிப்படையாக தெரியுதா? இது நல்லதல்ல அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். உங்களை பற்றி விஷயங்களை மறைக்க எப்போதும் பொய் சொல்ல வேண்டும். ஆனால் அது தெரிந்து விட்டால் இருந்தாலும் அது ரொம்ப விசித்திரமானது. ஹீரோ கேட்குறான். ஓ அப்படியா? நான் என்ன பொய் சொல்லணும்? அந்த பொய் நான் உடனே கண்டுபிடித்து விடுவேன் தெரியுமா? எப்படியும் நான் உன்னை குறியாக வைத்திருக்கிறேன். அதனால் 2 ஆண்டுகள் காத்திரு. அது வரைக்கும் நான் அம்மாவும் அப்பாவுடன் மகளாக மட்டும்தான் இருப்பேன் அப்படின்னு ஹீரோக்கில் சொல்கிறா. இது மோசமானது. நான் லியாவை குறைவாக மதித்து விட்டேனா? என்னுடைய முந்தைய லைஃப் அவள் இவ்வளவு பிடிவாதமாக இருந்ததில்லை. முடியாது. என் முந்தைய லைஃப் அவள் சொன்னது அப்படித்தான் இருக்க முடியுமா? சில டைம் லிட்டில் பிரதர் ஒரு அழகான நாய்க்குட்டி மாதிரி இருக்கும் அப்படின்னு லியா சொல்கிறா. அப்போ அவள் என்னை கிண்டல் செய்தா என்று தான் நினைத்தேன். ஆனால் அது அப்படி இல்லை. அப்போது நான் லியாவின் அழகான நாய்க்குட்டி. ஹீரோ வர யோசிக்கிறான். ஆமாம் லியா. 2 ஆண்டுகளுக்கு பிறகு உன்னோட அழகான ஆட்டை ஒருத்தன் வந்து திருடுவான். அதனால் யார் மீதும் உன்னோட பார்வை வைக்காதே. கவலைப்படாதீங்க பிரதர்.
நான் ஒருவரை குறையாக வைத்துவிட்டால் என் மனதை ஒருபோதும் மாற்ற மாட்டேன். லியா, நீ உண்மையிலே அப்படித்தான் இருக்கப் போகிறாய் என்றால் நான் எங்காவது ஓடித்தான் போகணும். பரவாயில்ல பிரதர், நான் உங்களை கண்டுபிடித்திடுவேன். ஹீரோ சொல்கிறான், எனக்கு தெரியாது, அது எப்படி போக என்று பார்ப்போம். நைட் டைம் இந்த பேலன்ஸ் வேற காட்டுறாங்க. யாங்கு ஹீரோ நெஞ்சிலே ஒரு குத்துறான். ஹீரோ வேற அச்சச்சோ அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்சு பூச்சி நின்றுக்கிறான். எவ்வாறு கத்தி சொல்கிறான், நான் சொன்னலாம் உனக்கு லியா பக்கத்தில் ரொம்ப நெருங்காத. நான் லியாவோட நெருக்கமாக இருந்தலன்னு ஹீரோ சீனியர் பிரதர்களை சொல்கிறான். முட்டாள்தனமாக பேசாத, நான் ஏன் சொல்வதை கேட்கக்கூடாது? நான் உன்னிடம் நன்றாக நடந்ததால் இப்போது என்னோட சொற்கள் உனக்கு நகைச்சுவையாக தோன்றுதா? ஹீரோவில் யாங்கடிக்கிட்டு 2 கையில் தடுத்துனுக்கிறான். 3rd செட்டில் யாரையும் மாஸ்டர் எடுத்து கொள்ளவில்லை. அதனால் நீ ஏதாவது சிறப்பானவன் என்று நினைத்தாயா அப்படின்னு சொல்லிட்டு யாங் காலிலே எட்டி ஒதுக்கிறான். ஹீரோவில் அதை பிளாக் பண்ணுறான். நீங்கள் ஒரு ஜூனியர் டிசிபிள், அதனால் உங்களுக்கு டீச்சிங் பண்ணுறேன். ஆனால் உன்னை போல ஒரு குப்பை துண்டு உனக்கு எப்படி தைரியம் வந்தது அப்படின்னு சொல்லிக்கின ஹீரோ அடிக்கிறான். ஹீரோவை அதை பிளாக் பண்ணுறான். இதுதான் உங்களுக்கு கடைசி வாய்ப்பு. நீ லியாயிடம் இன்னும் ஏதாவது செய்ய முயன்றால் அதை நான் பொறுத்து கொள்ள மாட்டேன். அடடா, அவன் என்னை விட சின்னவன், ஏன் எனக்கு எவ்வளவு அழுத்தமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு போயின்னுக்கிறான். கதவு டமால்னு சாத்திட்டு போகிறான். ஆனால் அவர் என் சீனியராக இருக்கலாம், ஆனால் ரொம்ப அழகாகத்தான் இருக்கிறது. அதனால் தான் கடைசியில் நீங்கள் ஏன் அதை அப்படியே போகணும் என்று விட்டுட்டீங்க? உங்கள் திறமையாக 3வது சீனியர் பிரதர் வெல்ல முடியும் இல்லையா? அவர் எவ்வளவு பரிதாபமாக இருந்தாலும் அவர் எனக்கு இன்னும் சீனியர் தான் அப்படின்னு இவங்க சொல்கிறான். உங்கள் சீனியரை பரிதாபமாக என்று அழைப்பது அது கொஞ்சம் அதிகமாக இல்லையா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க 2வது பிரதர்? அவன் ஒரு பரிதாபமான பையன். ஹீரோ சொல்கிறான், நம்ம ஒரே பக்கம் தான் இருக்கணும் என்று நினைக்கிறேன். ஆனால் நான் உங்கள் சீனியர் தான், அதனால் தான் நான் பையன் என்று கூப்பிட முடியும். நான் 2வது சீனியர் பிரதரை தவறாக நினைத்தேன். யாருக்கு தெரியும் ஜோக் சொல்கிறாருன்னு. 2nd சீனியர் பிரதர், உங்ககிட்ட ஒரு ஆலோசனை கூறலாமா? என்ன ஆலோசனை? ஆலோசனையா? உங்கள் சீனியருக்கு எங்களுக்கு ஆலோசனை சொல்கிறியா? சரி, 80 வயது ஓல்டு மேன் கூட 3 வயது சிறுவனிடமிருந்து ஏதாவது கற்றுக்கொள்ள முடியும் என்று அவர்கள் கூறினார்கள் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். சரி சொல்லு, அது அர்த்தமற்ற பேச்சாக இருந்தால் அது உனக்கு தான் கஷ்டம். அந்த அடப்பாவி டிராகன் ஸ்லேயர் டெக்னிக் அல்லது அது என்னவாக இருந்தாலும் சரி, அதை தள்ளிவிடு. நான் டிராகன் ஸ்லேயர் டெக்னிக் கற்றுக்கொண்டேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு இவன் கேட்குறான். என்னப்பா பாருங்கள், மார்ஷல் ஆர்ட் கலை பற்றி கொஞ்சம் தெரியும், நிறைய தான் இருக்கிறது. ஆனாலும் பெரும்பாலும் அது வெறும் கோட்பாடு தான். அண்ட் இவர் கத்தி சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. நீ அந்த ஸ்குவாடை பயன்படுத்துவதை நான் பார்த்தேன். அந்த டெக்னிக் அது என் அப்பாவிடமிருந்து கேள்விப்பட்டது ஒன்று. டேமிட், சரி, அது எல்லாம் நல்லது தான். இப்போது சொல்லு, ஏன் நான் அதை ஏன் விட்டுவிட வேண்டும்? டிராகன் ஸ்லேயர் அல்டிமேட் டெக்னிக், ஆனால் அது ஷியோனின் ஸ்டைலில் எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது என்று கேள்விப்பட்டேன். அது ஆபத்தானது. உங்கள் சம்லிக் டெக்னிக் சமீப காலமா ஒரு சவுரை மோதுற மாதிரி நீங்கள் உணர்றீங்க என்று நான் நினைக்கிறேன். நான் சொல்வது சரியா? நீங்கள் டிராகன் ஸ்லேயரை புதைத்தால் அந்த பாதை மீண்டும் திறக்கும். நீங்கள் அடுத்த லெவல் கூட அடையலாம். யாரு நீங்கள்? யாரு? உண்மையிலே நீங்கள் லீலிவானா? அப்படி இவனுக்கே யோசனை வந்துச்சு. ஹீரோ சொல்கிறான், நான் உங்களுக்கு லீலிவான் மாதிரி இருக்கிறேனா சீனியர்? நீங்கள் நிச்சயம் ஜெயிப்பீங்க, ஆனால் அப்புறம் நான் தான் என்று சொல்லலாம். இதை முடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரி, நான் இப்போ கிளம்புறேன். அந்த இடத்துல ஒரு ஆட்களம் போடணும், சீனியர் என்னை அடித்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நடந்து போகிறான். பேலன்ஸ் வேற காட்டுறாங்க. ஹீரோவும் அவரும் நேருக்கு நேராக நின்றுக்கிறாங்க. ஹீரோ சொல்கிறான், அடடா, நீங்கள் எனக்காக காத்திருந்தீங்களா? நீ இன்னும் கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தா நான் உன்னை தேடி அங்கே வந்திருப்பேன். அதிர்ஷ்டவசமாக நீ நேரத்துக்கு வந்து விட்டாய். ஹீரோ கேட்குறா, என்ன கட்டணத்தை நான் கேட்கலாமா? எனக்கு பொருத்தமாக இருக்கும் குற்றங்களை நான் கூற முடியும். ஹீரோ சொல்கிறான், அது அவ்வளவு சரியாக தெரியல, உங்களுக்கு தெரியுமா? அங்கே வன்முறை நடந்தது அல்லவா? ஹீரோ கேட்குறான், அப்படியா? எல்லா விஷயங்கள் சொல்வது எப்படி? மிகவும் சரி. அந்த பின்னால் விளைவுகள் ஸ்குவாட் லீடர் ஜாங் தான் சமாளிக்க வேண்டும். சரி, அது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வேற யோசிக்கிறாரு. சண்டையை பற்றி சாசியிடம் பேசிய பிறகு நீங்கள் உண்மைத்தான் சொல்கிறீங்கன்னு என்று தெரிகிறது. நீ ஒருவனை விஜய் அங்கே அடித்து போட்டாய் என்று என்னால் நம்பவே முடியல. இரு, நான் ஒன்று சொல்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக கிளான் லீடரின் நான் டிசிபிள். ஜாங் சொல்கிறான், நீ இன்னும் 18 வயசான கத்துக்குட்டி தாண்டா. ஹீரோவில் பெரிய மூச்சு விட்டு, சரி, அப்படியானால் உங்களை நீங்களே பார்ப்பது மிக விரைவாக வையாக இருக்கும்.
உங்கள் பின்னால் உள்ள ட்ரைனிங் கிரவுண்டு காலியாக இருக்கிறது போல் தெரிகிறது. உங்களுக்கு தெரியுமா, இந்த ஐடியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி போகலாம், நானே சொந்தமாக பார்த்து தெரிந்து கொள்கிறேன். லீலிவானும் கேட்டன் ட்ரைனிங் மைதானத்தின் 2 பேரும் சண்டை போட போகிறாங்க. ஹீரோவில் கால்லேருந்து ஒரு கிக்கு விடுறாரு, அவர் வேறு பிளாக் பண்ணுறாரு. அவரில் ஹீரோ அடிக்கிறது கையில் அடிக்கிறாரு, ஹீரோ வந்து அதை பிளாக் பண்ணுறான். ஹீரோவில் வெறித்தனமாக 2 கையிலையும் எடுத்துன்னு வந்து அவரை குத்துனுக்கு அவர் பிளாக் பண்ணி போய் பின்னால் தள்ளி போய் வீராது. இவரில் கையை தூக்கி ஐ எம் சலண்டர், நான் தோல்வியை ஒத்துக்கொள்கிறேன். ஹீரோவில் கை குத்து தூக்கிக்கின்னு, அப்படி என்றால் இந்த விஷயம் இப்போது முடிந்து விட்டது தானே. அப்போ இவரை ஏஞ்சிக்கின்னு, நான் வாக்குறுதி அளித்திருந்து அப்படித்தான் நினைக்கிறேன். அப்படி என்றால் இனிமேல் நம்ம நல்ல ஃப்ரெண்டாக இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட், உன்னோட சேர்றேன். நான் உங்களை பெரிய பிரதர் என்று கூப்பிடலாமா? என்ன போன்ற 3rd கிளான் சேர்ந்த டிசிபிள் பெரிய பிரதர் என்று என்னை கூப்பிட விரும்புகிறீங்களா? நீங்கள் கிளான் லீடரின் டிசிபிளாக இருக்கும்போது நான் கிளான் லீடரின் டிசிபிளாக முன்பு 3வது செட்டு சேர்ந்தவன் என்று உங்களுக்கு தெரியும். சிச்சிக்கினே சொல்கிறது. சரி, இனிமேல் நீங்கள் சின்ன பிரதர். இனிமேல் என் பக்கத்தின் ஒருத்தர் வந்து விட்டார். 2 வாரங்களுக்கு பிறகு விஜயாங் பற்றி செய்தி பரவின. எல்லாரும் பேசுகிறாங்க. கேள்விப்பட்டியா, தெய்வீக ஸ்குவாட் வாயிலிருந்து வந்த இளம் மாஸ்டர் கால் உடைந்து திரும்பி வந்தார். அவன் சொல்கிறான், அவர் யாரோட சண்டை போட்டு காயமடைந்து வந்திருக்கிறார் போல. இவன் சொல்கிறான், உனக்கு தெரியுமா, அலைன்ஸ் லீடரின் இதே டிசிபிள் இளம் மாஸ்டர் லீலிவான் ட்ரைனிங் மைதானத்தின் சென்று தெய்வீக ஸ்குவாட் வாயில் மக்கள் எல்லாரும் தத்துது நான் கேள்விப்பட்டேன். ஃபஸ்ட்டுக்கிறவன் சொல்கிறான், லீலிவான் விஜய் அங்கே தோக்கடிச்சிருக்க முடியுமா? இந்த சைடுக்கிறவன் சொல்கிறான், அது இல்லாவிட்டால் அது அர்த்தமில்லை அல்லவா? சரிதானே. தெய்வீக ஸ்குவாட் விஜய் அங்கே போகிறதுக்கு மறுத்தார்கள். போய் கோபத்திலே கட்டுதான், யாரா நீங்கள் முட்டாள்தனமாக பேசுகிறீங்க? அந்த மாதிரி பேச்சு மீண்டும் என் காதில் வீழ்ந்தால் நான் அதை விடமாட்டேன் என்று அவங்க கிட்ட சொல்லுங்க. சந்தேகம் மற்றும் சந்தேகத்தின் வதந்திகள் மறைந்த போது அந்த விவரங்களின் தொடர்புடையவரை அதை எளிதாக விட முடியாது. டெமன் கல்ட் நிலைமை காரணமாக நான் உன்னை சமீபத்தில் பார்க்க முடியவில்லை அப்படின்னு மாஸ்டர் சொல்கிறாரு. என்னை பற்றி கவலைப்படாதீங்க மாஸ்டர், நான் நல்லா தான் இருக்கிறேன். விஜய் அங்காலே முழுமையாக உண்மையிலே வச்சு விட்டியாடா? மாஸ்டர், நீங்கள் ரூமர்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு என்று நினைத்தேன். அவன்தான் ஸ்குவாடை உருவி முதலில் தாக்கினான் மாஸ்டர், அதனால் நான் திரும்பி பார்த்தேன். மாஸ்டர் சொல்கிறாரு, ஒரு நபர் தனது செயலுக்கு பொறுப்பேற்க வேண்டும். மாஸ்டர், எனக்கு புரிஞ்சது. பொறுப்பேற்க வேண்டிய ஏதாவது இருந்தால் அதை நான் நேருக்கு நேராக எதிர்கொள்வேன். மாஸ்டர் வந்து ஹீரோக்களை சொல்கிறார், அப்படித்தான், மீதியெல்லாம் நான் கவனித்து கொள்கிறேன். என் டிசிபிளை அவமதிப்பது இறுதியில் என்னையே அவமதிப்பது மாதிரி. சரி, அவங்க வெட்கப்படுவதால் பெரிதாக சத்த போட மாட்டார்கள். மாஸ்டர், உங்களை தொந்தரவு செய்ததுக்கு சாரி. அந்த சின்ன பையன் முன்னெல்லாம் கவனக்குறையாக இருந்ததை விட இப்போ நல்லாக மாறிவிட்டான். இந்த குழந்தையை இவ்வளவு மாறியது எது? குறைந்தபட்சம் அது மோசமான திசை இல்லை. நன்றி. மாஸ்டர் சொல்கிறாரு, இனிமேல் இது உன்னோடது. நண்பர்களே, இந்த புக்கையோடைய பேர் வந்து ரைஸ் கேஷ் நெல்லேன் ஹனோ. இது பாய் நண்பர்களே, நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம்.